சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் அமர்வதற்கு இடமளிக்க கூடாது என திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மன்ற கூட்டத்தில் உறுப்பினருக்கு இடையாக அமர சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன செல்வாக்கு உள்ளது என திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மாமன்ற கூட்டத்தில் என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகாக மாமன்ற கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. புதிதாக தமிழக வெற்றி கழகம் அரசு என்பது அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தான முதல் மாமன்ற கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்தது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் அமர்வதற்கு இடம் அளிக்க கூடாது என்று திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேரமில்லா நேரத்தில் பேசிய வார்டு 12வது உறுப்பினர் கவி கணேசன் மாமன்ற கூட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல உறுப்பினர்களுக்குத்தான் செல்வாக்கு அதிகம் என்று கூறினார். மேலும் மன்ற கூட்டத்தில் உறுப்பினருக்கு இணையாக அமர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன செல்வாக்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவோ அவர்களுக்கு இருக்கை வழங்கவோ கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அப்போது குறுக்கிட்ட மேயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்தார். அதே போல திமுக வார்டு உறுப்பினர் ஸ்ரீராமுலு குறுக்கிட்டு கடந்த மாமன்ற கூட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று உள்ளனர் என்று கூறி வாக்குவாதம் செய்த திமுக கவுன்சிலரை சமாதானம் செய்து அமர வைத்தனர். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் அமர்வதற்கு இடமளிக்க கூடாது என திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை மாமன்ற கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மன்ற கூட்டத்தில் உறுப்பினருக்கு இடையாக அமர சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன செல்வாக்கு உள்ளது என திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், மாமன்ற கூட்டத்தில் என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகாக மாமன்ற கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேயர் பிரியா அவர்கள் தலைமையில் நடைபெற்று வருகிறது. புதிதாக தமிழக வெற்றி கழகம் அரசு என்பது அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்தான முதல் மாமன்ற கூட்டம் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்தது. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாமன்ற கூட்டத்தில் அமர்வதற்கு இடம் அளிக்க கூடாது என்று திமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நேரமில்லா நேரத்தில் பேசிய வார்டு 12வது உறுப்பினர் கவி கணேசன் மாமன்ற கூட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்டல உறுப்பினர்களுக்குத்தான் செல்வாக்கு அதிகம் என்று கூறினார். மேலும் மன்ற கூட்டத்தில் உறுப்பினருக்கு இணையாக அமர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன செல்வாக்கு உள்ளது என்று கேள்வி எழுப்பினார். அது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்கவோ அவர்களுக்கு இருக்கை வழங்கவோ கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அப்போது குறுக்கிட்ட மேயர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உரிமை உள்ளது என்றும் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்தார். அதே போல திமுக வார்டு உறுப்பினர் ஸ்ரீராமுலு குறுக்கிட்டு கடந்த மாமன்ற கூட்டங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று உள்ளனர் என்று கூறி வாக்குவாதம் செய்த திமுக கவுன்சிலரை சமாதானம் செய்து அமர வைத்தனர். கிளம்பியாச்சா? சரியா சார். ராஜேஷ், தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.